சுரேகா, அம்மா, போய் தலகாணி எடுத்துட்டு வா. என்னாச்சுமா? போடி. போறேன் போறேன். அம்மா, இந்தாங்க. ம். ஏய் வாடி, நாமளும் படுத்துடலாம். ஏய், நீ அப்படி போ. சுந்தரவள்ளி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ண சொல்றீங்க? அதான் அந்த மகாராணிக்கு வெயிட் பண்ணணும் நீங்களே. அவ வர லேட் ஆகுதுல, அது வரைக்கும் தூங்குறேன். வேற என்ன பண்ண முடியும்? ரொம்ப பண்றீங்க எல்லாரும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னதுக்கு இவ்வளவு பண்ணுவீங்களா? வா வா வா, சீக்கிரம் வா. நந்தினி இரு, ஒரு நிமிஷம் இரு, அப்படியே கொஞ்சம் கீழே வா. நீ யாரு? கம்பெனியோட புது சைனிங் அத்தாரிட்டி. பர்ஃபெக்ட்டா இருக்கணுமா வேண்டாமா? மா, விஐபி வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். திமிர பாத்தீங்களாமா? நம்மள வேணும்னே வெயிட் பண்ண வச்சுட்டு லேட்டா வருதுங்க ரெண்டும். அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் இந்த வீட்ல ஆள் இருக்காங்களே, அப்புறம் என்ன? மா, இவளுக்கு ரொம்ப தாமா திமிர் ஜாஸ்தி. சூர்யா தான் உங்களை வெறுப்பேத்துறதுக்காக என்ன விட்டுட்டு அவளை மிஷினை ஆன் பண்ண சொல்றானா? அவளுக்கு எங்கம்மா போச்சு புத்தி? இல்லங்க, நான் செஞ்சா சரியா வராது, நான் வெறும் வேலைக்காரி தான், மாதவி அம்மா செய்யறதுதான் முறைன்னு அவ சொல்லிருக்கணுமா வேண்டாமா? ஆனா அப்படியே அமுக்குனி மாதிரி இருந்துகிட்டு இப்ப ஆளா கிளம்பி அப்படியே ஜோடி போட்டுக்கிட்டு வரா. அக்கா, விட்டா ஆபீஸ்க்கு நடக்க விடாம அப்படியே தூக்கிட்டு போயிருவான் போல இருக்கு. ஏய், அவனே வந்துகிட்டு இருக்கான். அவன் காதுல விழுந்துச்சு, நீ சொன்னதை அவன் செஞ்சாலும் செஞ்சிருவான். மா, எனக்கு என்னமோ அவ இப்பதான் அவ வேலையை ஆரம்பிச்சிருக்காளோன்னு தோணுது. அப்படின்னா? மா, அதாவது நந்தினி அவளோட ஆட்டத்தை இப்பதான் லைட்டா ஆரம்பிச்சிருக்காளோன்னு நினைக்கிறேன். போக போக ஒட்டு மொத்தமா சூர்யாவை தன் கைக்குள்ள அப்படியே வச்சுக்கிட்டு இவ என்ன சொன்னாலும் அவன் கேக்குற பொம்மை மாதிரி அவ ஆக்க போறா. கடைசியில இந்த குடும்பத்தோட மொத்த சொத்தையும் தான் பேருக்கு மாத்திக்கிட்டு இவ கிளம்பி போயிட்டே இருக்க போறா பாருங்களேன். ஏய், உங்களுக்கெல்லாம் நல்ல விதமா யோசிக்கவே தெரியாதா? எப்போ பார்த்தாலும் சொத்து, காசு, பணம் இதுலயே தான் குறியா இருப்பீங்களா? ஏன் அவ மட்டும் என்ன பண்றாளா? சரி, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அவன் வந்துட்டான். கிளம்ப நேரத்துல தேவையில்லாத பிரச்சனை வேணாம். தட்ஸ் நைஸ். வா. டாடி, கிளம்பலாமா? கிளம்பலாம். உங்களுக்கு அதான் வெயிட்டிங். அது ஒண்ணும் இல்ல டாடி, என் வைஃப் தான் இன்னைக்கு புது மிஷின் ஆன் பண்ணி வைக்க போறாள்ல, அதனால தான் ஸ்பெஷலா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போலாமா? போலாம். கம் ஆன் गाइस. வாங்கம்மா, வாங்க போலாம். சுந்தரவள்ளி, வா. கிளம்பு. நந்தினி, கம் ஆன், வில் கோ. வாங்கடி, அதான் மகாராணி வந்துட்டாங்க, போலாம். வணக்கம். என்னக்கா இவங்க? நம்மள ஏதோ விருந்தாளி மாதிரி கூப்பிடுறாங்க. இந்த ஃபங்க்ஷன் அவங்க தான் எடுத்து பண்றாங்க. வாக்கா. அதனாலயா? வணக்கம் சார்.
போனார் இவரு? வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. வாங்க. வணக்கம். வணக்கம். எங்க என்னங்க ஆச்சு? எவரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் மாதிரி. அந்த ரெண்டாவது மிஷின்ல நந்தினி போய் கை வச்சா பாட்டான்னு வெடிச்சு தூக்கி விட்டோம். ஓகேங்க, ஆனா பாத்துங்க, அந்த மிஷினை அம்மா போய் மாத்தி ஆன் பண்ணிட போறாங்க. நான் பக்கத்துல தானே இருக்கேன், நான் பாத்துக்கோமா, நீ பயப்படாத. ஓகேங்க, வாங்க போலாம். வாங்க. வா. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. வந்து குத்து விளக்கு ஏத்திட்டீங்கன்னா மத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஏத்திடலாம். சார் வாங்க மாப்ள. மேடமும் நீங்களும் போய் விளக்கேத்திரியா? கீழே பார்த்து வாங்க.